சிகப்பு பூசணிக்காய் சட்னி அது ஷேர் பண்ணுறேன். அது சிகப்பு பூசணிக்காய் தோல்லாம் எடுத்துகிட்டு மேலே உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். சட்னி அரைக்கிறதுக்கு துவரம் பருப்பு 1 ஸ்பூன், கடலை பருப்பு 1 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 2, இதெல்லாம் ஒரே ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றி நல்லா சிகப்பாக வறுத்துக்கலாம். பருப்பெல்லாம் வதக்கியாச்சு. இப்போ பூசணிக்காயும் வதக்கிக்கலாம். பூசணிக்காய் வதங்குறதுக்கு மாத்திரம் 2 உப்பு போடுவோம். பூசணிக்காய் தேவையான உப்பு. உப்பு போட்டு பூசணிக்காய் மூடி வைப்போம், வேகட்டும். பருப்புக்கு தேவையான உப்பு போட்டுட்டு ஃபஸ்ட்டு இது மிக்சியில் கொரன்னு பொடி பண்ணிக்கலாம். அப்புறம் பூசணிக்காய் போட்டு அரைக்கணும். கடலை பருப்பும் துவரம் பருப்பும் நம்ம பொடி பண்ணியாச்சு. இது வதக்கி வச்ச பூசணிக்காய் போட்டுட்டு அரைக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்ற வேணாம், பார்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் வேணும்னா, இல்லைன்னா தேவையில்லை. சட்னிக்கு தாளிக்க கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன், காஞ்சிருச்சு. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை தாளிச்சிட்டு சட்னி மேலே போட்டு கலந்துட்டோம்னா சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி.